ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது திருநெல்வேலி மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸரில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் முடித்தவங்க, டென்டல் முடித்தவங்க, ஆயுஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோ பயாலஜி கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி உங்களுக்கு 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் முடித்தவங்க, எம்டி மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் சர்ஜன் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி 34,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிடிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி 23,008 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்ஏ சோசியாலஜி முடித்தவங்க, ஒர்க்கு மெடிக்கல் முடித்தவங்க, அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐடி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. எம்எஸ்சி ஐடி பிஇ முடித்தவங்க 21,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாமே இன்டர்வியூக்கான போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் இன்டர்வியூக்கான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாஃப் நர்ஸில் 9 வேக்கன்சி 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிப்ளமோவில் ஜிஎன்எம் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரௌமா ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி, ஓடி டெக்னீஷியன் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ டிகிரியில் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்மசி கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி, டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி 10th பாஸ் பண்ணால் போதுமானது. 13,800 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்க, அல்லது எனி கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 13,500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நிறையா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரைவர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி 10th பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்க வித் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 13,500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபிசியோதெரப்பி கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 13,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 13,300 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி 8th பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிளீனர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் சேலரி. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. சானிட்டரி அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. பேலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல் கேட்குற 1 வேக்கன்சி செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எல்லாமே நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி பல பதவிகள். லேப் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. ஓடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 26 பதவிகள், 57 வேக்கன்சி டோட்டலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழகத்தில் உள்ள எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த அதாவது அப்ளிகேஷனில் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. உடைய கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட், நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 31/12/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் சென்ட் பண்ண பாருங்கள். மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் மேனுவலாக ஆஃப்லைனில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் திருநெல்வேலி மாவட்டம் எப்பவுமே ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இதுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் போய் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாமே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாகவே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எதுவுமே சென்ட் பண்ண தேவையில்ல. முழுக்க ஆன்லைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழகத்தில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி திருநெல்வேலி, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். முழுக்க இது டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ ஓகே அப்படின்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.